வித் லவ் நேத்து 2வது நாள் செம்ம இன்கிரீஸ் இருக்குங்க. டே 1க்கும் டே 2க்கும் கம்பேர் பண்ணும்போதே. ஸோ இந்த படம் இதுவரையும் 2 நாள்ல எவ்வளோ கலெக்ஷன், முக்கியமா தமிழ்நாட்டுல எவ்வளோ, மத்த ஸ்டேட்ஸ்ல எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படிங்கிறதையும் டிஸ்கஸ் பண்ணுவோம். அப்புறம் ரீ ரிலீஸ் ஆயிருக்க சிலம்பாட்டம் அந்த படம் நேத்து 2வது நாள் எப்படி கலெக்ஷன், அப்புறம் தனுஷ் அவர்களோட 3 தெலுங்குல ரீ ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த படமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கு. அது எவ்வளோ அப்படிங்கிறத பார்ப்போம். அப்புறம் இன்னும் சில படங்கள் அதெல்லாம் என்னென்ன படங்கிறத வீடியோக்குள்ள பார்த்துடலாம். நேத்து வீடியோல நான் ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சிருந்தேன். ஸ்க்ரீன்ல காட்டுறேன் பாருங்க. இதுதான் அந்த ஃப்ரேம். நெறைய பேர் கரெக்ட்டா கெஸ் பண்ணியிருந்தீங்க. ஆமாங்க. நெஞ்சுக்கு நீதி அப்படிங்கிற படம் தான் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நடித்த படம். இந்த படத்துல அந்த ஃபர்ஸ்ட் சீனே அதுதான். சாப்பாட மொத்தமா ஒரு 150 பேருக்கு செஞ்ச சாப்பாட மொத்தமா கீழ கொட்டுவாங்க. அது படம் பார்த்தா உங்களுக்கு ஏன்னு தெரியும். ஸோ இத கரெக்ட்டா கெஸ் பண்ண முதல் 5 பேர் வில்லன் 60 கேமிங், அப்துல்லா, சுபாஷ், கரீம், அப்புறம் எம்பி விஜய். இந்த 5 பேர் தான் முதல்ல கரெக்ட்டா கெஸ் பண்ணியிருக்காங்க. வசூல்கள போறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு கேள்வியோட ஆரம்பிக்கிறேன். அதாவது ஒரு படம் ரிலீஸ் ஆயிருக்கும். அந்த படத்த நெறைய பேர் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. காமன் ஆடியன்ஸ்ல இருந்து எல்லாருமே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஒரு பக்கம் அதுக்கு சோசியல் மீடியால போஸ்ட் போடுவாங்க. அப்படியே அது லேட்டரா வந்திருந்தாங்க, ஓடிடில வந்திருந்தா கூட அப்ப கூட ஒரு போஸ்ட் போடுவாங்க. இந்த படத்த நான் தியேட்டர்ல மிஸ் பண்ணிட்டேனே அப்படின்னு. அப்படி நீங்க போய் பார்த்துட்டு, "என்ன இந்த படத்துல கதையா இல்ல, இந்த படத்தோட சினாப்சிஸே தப்பா இருக்கே, இந்த படத்தோட மெயின் பிளாட்டே ரொம்ப தப்பா இருக்கே, இல்லன்னா ரொம்ப வீக்கான ஒரு ரைட்டிங்" அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ண ஒரு படம் எது அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. அப்படி ஒரு படம் எல்லாரும் நல்லா இருக்குன்னு சொன்ன ஒரு படம், எவ்ளோ வீக்கான ஒரு ரைட்டிங் அப்படிங்கிறத நான் ஆர்மன் தமிழ் அப்படிங்கிற ஒரு சேனல்ல இன்னைக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன். கீழ அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லயும், கமெண்ட்லயும் பின் பண்ணி வைக்கிறேன். அத போய் பாருங்க. உண்மையிலே உங்கள்ல நெறைய பேருக்கு நான் சொன்னதுல அக்செப்ட் பண்ணிக்கலாம். சில பேர் "ஏன்டா நல்ல படம் தான் உனக்கு தெரியுமா?" அப்படின்னு திட்டலாம். என்ன வேணா நடக்கலாம். போய் பாருங்க. எப்படி இருந்தது அப்படிங்கிறத அந்த வீடியோட கமெண்ட்லயே போடுங்க. இப்ப நம்ம வசூல்குள்ள போயிடலாம். பார்டர் 2 நேத்து 16வது நாள் இந்தியால 5,05,00,000, உலகம் முழுக்க 5,98,00,000, 360 கோடி கிட்ட இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு. இந்தியால 410,92,00,000 உலகம் முழுக்க கலெக்ட் பண்ணியிருக்கு. 210 கோடி இந்த படத்தோட பட்ஜெட். அப்புறம் மருதாணி 3 இந்த படம் நேத்து 9வது நாள் இந்தியால 2,85,00,000, உலகம் முழுக்க 3,27,00,000, 34,80,00,000 இந்தியாலையும், 48,30,00,000 உலகம் முழுக்க கலெக்ட் பண்ணிருக்கு. 55 கோடி பட்ஜெட். ஸோ மருதாணி 3 தொடர்ந்து ஒரு நல்ல கலெக்ஷன் எடுத்துக்கிட்டு இருக்கு. அந்த வெற்றியை நோக்கி போய்கிட்டு இருக்கு. அப்புறம் மனசங்கர வரப்பிரசாத் காரு இந்த படம் நேத்து 27வது நாள் ஆந்திரா தெலுங்கானால 70,00,000, உலகம் முழுக்க 78,00,000, 298 கோடியே 44,00,000 உலகம் முழுக்க கலெக்ட் பண்ணிருக்கு. 200 கோடி பட்ஜெட். அப்புறம் ஈஃபோரியா அப்படிங்கிற ஒரு தெலுங்கு படம் டே 2 ஆந்திரா தெலுங்கானால 35,00,000, உலகம் முழுக்க 40,00,000, 1,28,00,000 உலகம் முழுக்க கலெக்ட் பண்ணிருக்கு. 14 கோடி பட்ஜெட். டே 1க்கும் டே 2க்கும் பயங்கர டிராப் இருக்கு இந்த படம். அப்புறம் பராபர் பிரேமிஸ்தா அப்படிங்கிற படம் டே 1 ஓரளவுக்கு சுமாரான கலெக்ஷன் எடுத்துருந்துச்சு. டே 2 டிசாஸ்டர்ஸ் கலெக்ஷனு. டே 2 ஆந்திரா தெலுங்கானால 15,00,000, உலகம் முழுக்க 16,00,000, 43,00,000 தான் இந்த படம் கலெக்ட் பண்ணிருக்கு. 5 கோடி பட்ஜெட். அப்புறம் தனுஷ் அவர்களோட 3 தெலுங்குல ரீ ரிலீஸ் ஆகி சக்க போடு போட்டுக்கிட்டு இருக்கு. ஸோ நேத்து செகண்ட் டேவுமே ஆந்திரா தெலுங்கானால 25,00,000, டோட்டலா இந்தியால 27,00,000 கலெக்ட் பண்ணிருக்கு. இந்த 2 நாள்ல இந்த படம் 76,00,000 கலெக்ட் பண்ணிருக்குங்க. நல்ல கலெக்ஷன். ஆந்திரா தெலுங்கானால 69,00,000. ஸோ ஒரு தமிழ் படம் தெலுங்குல ரிலீஸ் ஆகும்போது இந்த அளவுக்கு கலெக்ஷன் வர்றதுங்க பெரிய விஷயம் தான். பிரகம்பனம் அப்படிங்கிற மலையாள படம் ஆக்சுவலா நல்ல கலெக்ஷன் எடுத்துக்கிட்டு இருக்கு. நேத்து 9வது நாள் கேரளால 83,00,000, உலகம் முழுக்க 90,00,000, டோட்டலா 6,93,00,000 கேரளாலையும், உலகம் முழுக்க 9,65,00,000 உலகம் முழுக்க கலெக்ட் பண்ணிருக்கு. இந்த படத்தோட பட்ஜெட் 5 கோடி. அப்புறம் ஆஷகள் 1000 அப்படிங்கிற மலையாள படம் ஜெயராம் நடிச்சிருக்காரு. டே 2 கேரளால 74,00,000, உலகம் முழுக்க 1,05,00,000, 1,85,00,000 உலகம் முழுக்க கலெக்ட் பண்ணிருக்கு. 1,35,00,000 இந்த படத்தோட பட்ஜெட். 5 கோடி பட்ஜெட். அப்புறம் அனோமி அப்படிங்கிற மலையாள படம் நேத்து 2வது நாள் டோட்டலா படுத்துருச்சு. ஸோ டே 2 கேரளால 13,00,000, உலகம் முழுக்க 14,00,000, 39,00,000 தான் இந்த படத்தோட 2 நாள் கலெக்ஷன். 4,50 கோடி பட்ஜெட். அப்புறம் தலைவர் தம்பி தலைமையில் நேத்து 24வது நாள் தமிழ்நாட்டுல 20,00,000, உலகம் முழுக்க 22,00,000, 34 கோடியே 6,00,000 தமிழ்நாட்டிலையும், 40 கோடியே 64,00,000 உலகம் முழுக்க கிளிக் பண்ணிருக்கு. 10 கோடி பட்ஜெட். இன்னைக்கு 25வது நாள். ஸோ ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி ஒரு சின்ன படம் 25வது நாள் செலிப்ரேட் பண்றது. ஸோ உண்மையிலே ஒரு நல்ல வசூல் எடுத்திருக்கு. ஒரு ரியல் ஹிட் அப்படின்னு இந்த காலகட்டத்தில் நம்ம சொல்லக்கூடிய ஹிட்டா அமைஞ்சிருக்கு தலைவர் தம்பி தலைமையில். அப்புறம் ஹாட்ஸ்பாட் டூ மச் நேத்து 16வது நாள் தமிழ்நாட்டில் 8,00,000, உலகம் முழுக்க 9,00,000,
3,24,00,000 தமிழ்நாட்டிலையும் 3,46,00,000 உலகம் முழுக்க கலெக்ட் பண்ணியிருக்கு. 5,5 கோடி பட்ஜெட். அப்புறம் ரெட் லேபிள் அப்படிங்கிற படம் நேத்து 2வது நாள் வெறும் 4 லட்சம் தான் கலெக்ட் பண்ணியிருக்கு. டோட்டலாவே 8 லட்சம் இந்த படம் தமிழ்நாட்டில் கலெக்ட் பண்ணியிருக்கு. இந்த படத்தோட பட்ஜெட் 3,50 கோடி. அப்புறம் யோகிடா அப்படிங்கிற படம் நேத்து டே 2 தமிழ்நாட்டில் 15 லட்சமும் உலகம் முழுக்க 16 லட்சம், டோட்டலா 34 லட்சம் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. இந்த படத்தோட பட்ஜெட் 4,50 கோடி. ஸோ டே 1க்கும் டே 2க்கும் ஒரு பெரிய அளவுல வித்தியாசம் இல்லை, ஓரளவுக்கு ஹோல்டு பண்ணி வச்சிருக்கு. அப்கமிங் டேஸ்ல நல்ல கலெக்ஷன் தேவைப்படுது. சிலம்பாட்டம் ரீ ரிலீஸ் நேத்து 2வது நாள் தமிழ்நாட்டில் 9 லட்சம், டோட்டலாவே 21 லட்சம் தான் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. ரொம்ப கம்மியான ஷோஸ் தான் இந்த படத்துக்கு ரிலீஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொன்னாலுமே அந்த ரொம்ப கம்மியான ஷோஸ்லயுமே இந்த படம் வந்து ரொம்ப கம்மியான ஆக்குபன்சிஸ் தான் வச்சிருக்கு. ரொம்ப ரொம்ப சுமாரான ஒரு ரீ ரிலீஸ் கலெக்ஷன். அப்புறம் காதல் கதை சொல்லவா அப்படின்னு விஜய் சேதுபதி, நக்குல், ஜெயராம் நடித்த இந்த படம் நேத்து 2வது நாள் தமிழ்நாட்டில் 14 லட்சம், உலகம் முழுக்க 15 லட்சம், டோட்டலா இந்த படம் 35 லட்சம் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. 11 கோடி பட்ஜெட். ஸோ போன வாரம் ஒரு படம் வந்து பெரிய தோல்வி படமா அமைஞ்சது. இந்த வாரம் ஒரு படம் வந்து மரண தோல்வி படமா, அதாவது இதை வந்து ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் பாம் அப்படின்னு சொல்லலாம் இந்த படத்துக்கு, காதல் கதை சொல்லவா. அப்புறம் சக்கப்போடு போட்டுக்கிட்டு இருக்க வித் லவ் நேற்று 2வது நாள் செம்ம இன்க்ரீஸ் இருக்குங்க. தமிழ்நாட்டில் 2,31,00,000 டே 1க்கும் டே 2க்குமே செம்ம இன்க்ரீஸ் இருக்கு. ஆந்திரா தெலுங்கானால 38 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 35 லட்சம், ஓவர்சீஸ்ல 33 லட்சம், உலகம் முழுக்க 3,37 லட்சம் இந்த படம் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ தமிழ்நாட்டில் டோட்டலா 3,69 லட்சமும், ஆந்திரா தெலுங்கானால 68 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 55 லட்சம், ஓவர்சீஸ் கலெக்ஷன் டே 1லயே அப்டேட் ஆயிருக்கு, அதுமே இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். 76 லட்சம், 5,68 லட்சம் இந்த படம் வந்து 2 நாள்ல கலெக்ட் பண்ணியிருக்கு. 8 கோடி பட்ஜெட், நல்ல கலெக்ஷன் வந்திருக்கு 2 நாள்ல. ஸோ இன்னைக்கு அதோட நல்ல நம்பர் வரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். நீங்க எத்தனை பேர் இந்த படத்தை பார்த்துட்டீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல போடுங்க. இந்த படம் லைஃப் டைம் கலெக்ஷன் எவ்வளவு எடுக்கும் நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல போடுங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த படம் ஒரு 20+ வந்தாலே பெரிய ஹிட்டான படமா அமையும். ஒரு 15+ வந்தா ஒரு ஹிட் அப்படிங்கிற ஒரு வெர்டிக்ட் எடுக்கும். ஸோ பார்ப்போம் வரப்போற நாட்கள்ல எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு. இந்த வீக்கெண்ட் முடிஞ்சு வீக் டேஸ்ல இந்த படம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாதான் இந்த படம் பெரிய வெற்றி. அதாவது ஆக்சுவலா இந்த 2 நாள்லயே ரொம்ப ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியான ஒரு கலெக்ஷன் எடுத்திருக்கு. அதையும் தாண்டி இந்த வருஷத்தோட தலைவர் தம்பி தலைமையிலுக்கு அடுத்தது ஒரு பெரிய வெற்றி படமா இது அமையுதான்னு பார்ப்போம். அப்புறம் நேத்து பொறுத்தவரையும் தமிழ்நாடு டாப் 5 இதுல மொத்தமாவே கலெக்ஷன் வித் லவ் மட்டும்தான் இருக்கு. மீதி எல்லாம் ரொம்ப சுமாரான கலெக்ஷன் தான். தலைவர் தம்பி தலைமையில இதை இன்க்ளூட் பண்ண முடியாது, ஏன்னா அது வந்து கிட்டத்தட்ட 24வது நாள் கலெக்ஷன். ஸோ வித் லவ் 2,31,00,000, தலைவர் தம்பி தலைமையில் 24வது நாளுமே 2வது இடத்துல இருக்கு 20 லட்சம், காதல் கதை சொல்லவா 15 லட்சம், யோகிடா 14 லட்சம், சிலம்பாட்டம் ரீ ரிலீஸ் 9 லட்சம். இதுதான் நேத்து தமிழ்நாடு பொறுத்தவரையும் டாப் 5. அப்புறம் ஜீவா அவர்களோட தலைவர் தம்பி தலைமையில் எவ்வளவு பெரிய ஹிட் அப்படிங்கிறது தெரியும். நம்ம சேனல்ல ரொம்ப நாளா கேட்கப்பட்டு இருந்த ஒரு விஷயம், ஜீவா அவர்களோட டாப் 5 ஹையஸ்ட் கிராசர். இதுல முதல் இடத்தை பிடிச்சிருக்க படம் வந்து கோ 47 கோடி வந்து வசூல் பண்ணி அவரோட பெரிய பிளாக் பஸ்டர் படமா அமைஞ்சது. கேவி ஆனந்த் அவர்களோட இயக்கத்துல வந்த படம். அப்புறம் தலைவர் தம்பி தலைமையில் 40 கோடியே 64 லட்சம் இதுவரையும் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கு, இதுவரையும் ஓடிக்கிட்டு இருக்கு 2வது இடம். கலகலப்பு 2 25 கோடியே 50 லட்சம் 3வது இடம். சங்கிலி புங்கிலி கதவை தோற 24 கோடி அப்ராக்சிமேட்டா கலெக்ட் பண்ணியிருக்கு. அப்புறம் சிவா மனசுல சக்தி 17 கோடியே 85 லட்சம். இதுதான் ஜீவா அவர்கள் ஹீரோவா நடித்த டாப் 5 ஹையஸ்ட் கிராசர். இது இல்லாம ஜீவாவோட ஹையஸ்ட் கிராசரே நீங்க எடுத்தீங்க, அவர் நடிச்சாலே போதும் அப்படின்னு எடுத்தீங்கன்னா 83 192 கோடிக்கு மேல வசூல் பண்ணி இந்த லிஸ்ட்ல முதலிடத்தை பிடிச்சிருக்கு. நண்பன் இருக்கு 92 கோடிக்கு மேல. அப்புறம் அடுத்தது கோ, தலைவர் தம்பி தலைமையில், கலகலப்பு 2, சங்கிலி புங்கிலி கதவை தர, சிவா மனசுல சக்தி, என்றென்றும் புன்னகை 16 கோடிக்கு மேல வசூல் பண்ணியிருக்கு. கஸ்டடி ஒரு டிசாஸ்டர் தான், ஆனா ஜீவா அதுல ஒரு ரோல் பண்ணியிருப்பாரு. அந்த படமே 16 கோடியே 15 லட்சம். பிளாக் 10வது இடத்துல இருக்கு 13 கோடியே 44 லட்சம். ஸோ நம்ம ஜீவா அவர்களோட அவர் நடிச்சு அவருக்காக ஓடின படம் மட்டும் எடுத்தா நம்ம ஃபர்ஸ்ட் சொன்ன அந்த டாப் 5, இது இல்லாம அவர் நடிச்சாலே போதும் அப்படின்னு சொல்ற டாப் 10 இந்த லிஸ்ட். உங்களுக்கு ஜீவா அவர்களோட மோஸ்ட் ஃபேவரட் ஃபிலிம் எது அப்படிங்கறத கமெண்ட்ல போடுங்க. எனக்கு நிறைய இருக்கு. என்றென்றும் புன்னகை சொல்லுவேன், சிவா மனசுல சக்தி சொல்லுவேன், முக்கியமா கற்றது தமிழ், ஸோ இந்த மாதிரி நிறைய படங்கள் இருக்கு. உங்களோட ஃபேவரட் எது அப்படிங்கறத கமெண்ட்ல போடுங்க. இதே மாதிரி ஒரு வீடியோல இதே மாதிரி கலெக்ஷன் ரிப்போர்ட்ல மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.